அவர் அவர் வெளியே வர சொல்லுங்க கவுன்சிலர். ஆமா உள்ள இருக்காரு சார். அப்படி இல்லைங்க, எனக்கு முரம்பரா நீங்க வேலை செய்றீங்க. நீங்க உள்ள இருக்காரு போயிட்டு பாருங்க. நீங்க போறீங்க பாருங்க. நான் கட் பண்றேன் சார். அண்ணா இல்லைங்க சார், நான் உங்க டியூட்டிக்கு சொல்றேன். நான் அதோட விளக்கத்தை சொல்லிட்டேன். போ உங்களுக்கு என்ன வேலை? போங்க போ. அவங்க பூத்து ஓட்டு நீங்க பார்த்து பண்ணிட்டு போங்க. போங்க நீங்க போங்க மேடம். அவர் உள்ள இருக்காரு. நம்ம பகுதியில் வந்து திமுக காரங்க வந்து அமைச்சர் சிவசங்கர் ஆள் போட்டு தபால் ஓட்ட பூரா அரியலூர்காரங்களை வச்சு இங்கே கேன்வாஸ் பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சரிண்ணா, இது வந்து சரியில்லை. வந்து பாருங்க, இங்கே வந்து பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு பெண்ணாகுளத்து பகுதியில். இது பாருங்க, அங்கே நிற்கிறவர் தான் அரியலூர்லேருந்து வந்து இங்கே திமுக இதில் வேலை செய்கிறாரு. ஒரு ஐடி கூட இல்லாமல் இவர் வந்து பெண்ணாகுளத்தில் வந்து கேன்வாஸ் பண்ணுறாரு. எப்படி நீங்கள் உங்களை ஐடி இல்லாமல் நீங்கள் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே எப்படி போனீங்க? நான் கேட்கறது போய் சொல்லுங்கள். ஏன் எடுப்பாங்க? நீங்கள் யார்? நீங்கள் அரியலூர்லேருந்து வந்து இங்கே என்ன வேலை செய்றீங்க? உங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் அரியலூர் யார்? ஏங்க அகரசிபுரம் ஐடி கேட்ட உன் ஐடி இல்லாமல் எப்படி வெளியே வர? எதுக்கு? உங்களுக்கு என்ன வேலை? உங்களுக்கு என்ன வேலை சொல்லுங்க. நீ ஏன் போறீங்க? உங்களுக்கு என்ன வேலை இருக்கு சொல்லுங்க. நீ போன பாருங்க, இந்த வண்டி வந்து எல்லாருமே வந்து செக் பண்றாங்க. நாங்க போய் யாரும் போக கூடாதுங்க. யாரு தேர்தல் கமிஷன் அப்படி எதுக்கு? அதுக்கு நீங்களே எடுத்துருங்க. அது எங்க ஊருக்காரங்களுக்கு தெரியும். எங்க யாரு BL யாருன்னு தெரியும். அவர் இல்லைங்க, அவர் இல்லையே. எப்பா நான் சொல்றேங்கப்பா, நீங்க நின்னீங்க நான் தான் பேசலாம். இவங்களுக்கு வேலை இல்ல. நீங்க அப்படி இருக்கீங்க. அவங்க வந்து போனாப்புல இல்ல இப்ப தம்புல. அப்புறம் அதே அப்புறம் இது பண்ணிட்டு அப்புறம் நீங்க ஏன் ஜாதியை பத்தி சொன்னீங்க? நீங்க வந்து மைந்தனுக்கு சொந்தக்காரனா இருங்க. நான் அப்புறம் யாரோ நான் வந்து இந்த கம்யூனிட்டி பத்தி பேசாதீங்க. இவர் யார் சொன்னாரு மைந்தனை பத்தி? மைந்தனுக்கு சொந்தக்காரன் என்ன விடுனா யார் சொல்றாரு? நீங்க ஏங்க அப்படி வேலை செய்றீங்க? போங்க. எங்க ஊருக்கு எதுவுமே செய்யல. பாருங்க, இந்த ரோடு பூஜை போட்டு இப்ப 8 மாசம் 4 மாசம் ஆயிடுச்சு. இந்த ரோட புரட்டி போட்டாங்க. அமைச்சர் அதுக்கப்புறம் வரவே இல்லை. கீழே ரோட்ல வச்ச செங்கல் அப்படியே தான் இருக்கு.